ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஐஎம்எல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து காலையில் எந்திரிச்சோடனே இன்றைக்கி கொஞ்சம் காஃபி எல்லாம் போட்டு குடிச்சதுக்கப்புறமா சேமியா கிச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கேரட், பீன்ஸ் இது ரெண்டும் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சேமியா கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு இலை, கொஞ்சோண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து நல்லா அது வந்து ஒரு மாதிரி வெந்து ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை ரெண்டுமே போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்க போகிறோம். அதில் உள்ள பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மேலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறி, அதுக்கப்புறமா அந்த மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ எப்போதுமே தக்காளி போட்டு நம்ம வதக்குறப்ப உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக அந்த தக்காளி வந்து மசிஞ்சிடும். நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீன்ஸ் அண்ட் கேரட் ரெண்டுமே வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டால் போதும். நான் இன்னைக்கு பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த காயெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, ஸோ அதுக்கான தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சேமியா போட போகிறீங்க அப்படிங்கிறதும் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு அந்த தண்ணியில் வந்து நல்லா அந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம சிம்லேயே வைக்கிறப்ப ஓரளவுக்கு வந்து அந்த காய்கறி எல்லாமே வெந்துடும். இன்றைக்கி நான் கிச்சடிக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வந்து அரைக்க போகிறேன். ஸோ சட்னியும் வந்து அரைச்சாச்சு. சட்னி தாளிச்சிட்டோன்னாக்கா அந்த சைடிஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. ஸோ பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா மேலேயே மிதக்குது. நீங்கள் வந்து பூண்டு இதுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த சேமியாவையும் இதில் கொட்டிக்கிறேன். சேமியா போட்டதுக்கப்புறமா ரொம்ப கிண்டி விடவோ அமுக்கி விடவோ கூடாது. லைட்டாக அந்த தண்ணியில் வந்து சேமியா மட்டும் படுற மாதிரி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடிட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கலாம். இப்போ சட்னியும் வந்து தாளிச்சாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு மேலே மட்டும் அப்படியே காய்கறி இல்லாமல் அடியில் மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒரு கிளறி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து அந்த சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். சேமியா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சூடாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்போதும் மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் வந்து ரிப்பீட்டடாக காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை காமிக்கல. இன்றைக்கி வந்து ஒரு காஸ்மெட்டிக்கோட ஒரு பியூட்டி ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின வாடி ஹர்பல் இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் மாஸ்க்கு. இது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் அண்ட் ஹனி ரெண்டுமே சேர்த்த ஒரு பேக்கு. இது வந்து கெமிக்கல் அலர்ஜி இருக்குது என்னோடய ஸ்கின்க்கு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா வந்து இது ஃபுல்லுமே ஹர்பல் அப்படிங்கிறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும், உங்களுக்கு உடனே கிடைக்காது. ஒரு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இதோட ஸ்மெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஒரு மாதிரி லைட்டான கசப்பு ஸ்மெல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இதை வாங்க வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் வந்து லைட்டனிங் பண்ணுது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது உங்களோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரிப்பேர் பண்ணி அதை வந்து நியூ செல்லாக வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதனாலே உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தாங்க தெரியும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை வந்து ரொம்ப லைட்டன் பண்ணும். சில பேருக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபேஸ், அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்று இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட் தேவையோ அதை எடுத்துகிட்டு உங்களோட கண்ணை மட்டும் விட்டுட்டு உங்களோட நெத்தி, அதுக்கப்புறமா முகம், கழுத்து, இந்த மாதிரி எங்கெல்லாம் வெயில் படுதோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்ட உடனே கொஞ்ச நாள் வந்து லைட்டாக ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்வெட்டும் ஆகும். ஏன்னா இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைமே எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஃபேனுக்கும் கீழே உட்காந்துக்கலாம், இல்லை ஹேண்ட் ஃபேன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அவசரமாக பேக் போடுறதா இருந்தால் இந்த பேக் போடாதீங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் போடுங்க. ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதை அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் வந்து ஸ்வெட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது வந்து ட்ரை ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து அந்த ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணி நியூ அந்த செல்லெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஃப்ரீ டைமில் மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அந்த மாதிரி ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேஸ் மாஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிக்காய், அதுக்கப்புறமா வந்து அந்த லெமனோட எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் ஹனி, இந்த மாதிரி எல்லாமே ஹர்பல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்கின்னோட குவாலிட்டியே இது கண்டிப்பாக வந்து நல்லா ஒரு குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த டிஷ்யூஸை வந்து இன்டர்னலாக போய் அதை ரிப்பேர் பண்ணுது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஹர்பல் ஃபேஸ் பேக்கோட நான் ப்ராடக்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற மற்ற ப்ராடக்டோட சில லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி அப்புறம் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மொச்சக்காய் குருமா குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து காஞ்ச மொச்சக்காய் நான் வந்து நேற்று நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த குழம்புக்கு தேவையான தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், கொஞ்சோண்டு பாதாம் எல்லாமே சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ பாதாம் போடுறப்போ உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குருமா குழம்பு வச்சுட்டு போகிறேன், அதுக்கப்புறமா வந்து கீரை பொரியல் பண்ண போகிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஸோ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் வந்து குருமா குழம்புக்கெல்லாம் என்ன தாளிப்போமோ அதே மாதிரி ஒரு இலை, பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்க்க வேண்டிய பொருள் ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துடலாம். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மேலேயே வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அதுவும் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா மேலேயே வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன்.
தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது மேலேயே கொஞ்சோண்டு உப்பும் போட்டுட்டேன். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா வேக வச்சிருக்கோம்ல அந்த மொச்சக்காய், அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். சில பேர் வந்து இது மொச்சக்கொட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் மொச்சக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் மொச்சை அப்படின்னு எது வேணாலும் சொல்லிக்கலாம். கொஞ்சோண்டு அதுலேயே வந்து நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேகலாம் வைக்கல, அப்படியே சும்மா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குருமா குழம்புல வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்க்குறப்ப கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு அந்த கறி குழம்போட ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பிரியாணி மசாலா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், பாதாம் எல்லாமே சேர்த்தா அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான மொச்சை குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் வந்து தண்ணியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பாதாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப திக்காயிடும். நானே இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன், ஆனால் வந்து எந்த அளவுக்கு திக்காகுது பாருங்கள். இதை வந்து நான் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பர்னருக்கு மாற்றிட்டு இந்த சைடு வந்து கீரை பொரியல் பண்ண போகிறேன். கீரை பொரியல் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரு பொரியல் தான். ஆக்சுவலாக இதுக்கு வந்து அந்த நம்ம மொச்சக்காய் போட்டிருக்கோம்ல அது தொட்டுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், நிறைய வாங்கிட்டேன். ஸோ நேத்தி கொஞ்சம் கடைஞ்சிட்டு இன்றைக்கி பேலன்ஸ் இருந்தது, அதை வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் வந்து நான் கீரை பொரியல் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு மேலேயே வந்து உளுத்தம் பருப்பு, கடுகு ரெண்டுமே போட்டுக்கிறேன். ரெண்டும் நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கீரையை எப்போதுமே நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப அவசரமாக கழுவிட வேண்டாம். நல்ல ஒரு உப்பு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கீரை எப்போதுமே உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதில் போடுற உரம், அதில் அடிக்கிற மருந்தெல்லாம் ரொம்ப கெடுதல். ஸோ அந்த மாதிரி அதில் உள்ள கெமிக்கல் நம்ம உடம்புக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கல்லுப்பு போட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே போட்டுட்டேன். மேலேயே வந்து உப்பும் போட்டாச்சு. கீரையை வந்து மேலே வச்சு லைட்டாக வந்து நீங்கள் வதக்குறப்பவே அது வந்து அப்படியே சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்துடுச்சு அப்படின்னா நான் மேலே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. கீரையை வாஷ் பண்ணுறப்ப எப்போதுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா அதில் உள்ள எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து தண்ணியோடு போயிடும். ஸோ கீரையை அந்த தண்டோடு வச்சு நல்லா இந்த மாதிரி அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்து குழம்பும் வெந்து முடிஞ்சிடுச்சு. நான் கீரை பொரியலில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இறக்கிட போகிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பும் கொதிச்சு முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ குழம்பு வந்து அதே பாத்திரத்தில் தான் நான் வச்சுக்க போகிறேன். கீரையை மட்டும் வேறு ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். ஏன்னா நம்ம செஞ்சுருக்கிறது வந்து இண்டோலியமில் செஞ்சுருக்கோம். நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அவாய்ட் பண்ணோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வரும். இருந்தாலும் அதில் சமைச்சு வச்ச பொருள் அதுலேயே இருக்கிறத விட உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அது அந்தளவுக்கு நம்ம ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாது. கம்பேர்ட் டு வந்து நான்ஸ்டிக்கு அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகவே ஆகாது இண்டோலியம்லாம். இருந்தாலும் நம்ம உடனே மாற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம மொச்சக்காய் குருமா குழம்பு, கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அதில்
இடம் இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன். ஸோ அதில் எல்லாமே நான் அது உள்ளே தள்ளி வச்சுருவேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சாதம் பேலன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறமா குழம்பு கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்தது, அது ரெண்டுத்தையுமே நான் வச்சுட்டேன். கொஞ்சோண்டு குழம்புல நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுட்டு அதை தொட்டுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். டீப் க்ளீன் கிடையாதுங்க, எப்போதும் நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறமா எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதில் உள்ள ஸ்பைஸ் பாக்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டு, எப்போதும் வாலில் நம்ம சமைச்சோன்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சமாவது சிந்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மட்டும் நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து சமைச்சதுக்கு அப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து அந்த டீப் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பிசுக்குமே இருக்காது. அப்போ லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணாலே அதுவே போதுமானதாக இருக்கும். நல்ல சூடாக இருந்தது, கையை வந்து சுட்டுடுச்சது. எப்போதும் வந்து நம்ம நார்மல் கிளாத்தாக வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது. இந்த டைல்ஸ்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தப்போ க்ளீன் பண்ணது, ஆனால் வந்து எப்படி அழுக்கே இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ வந்து சேர்றதே கிடையாது. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லுமே கவுண்டர் டாப் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தடவை கிச்சனுக்கு வரதோட நின்றுடும், இல்லைன்னா எப்போ கிச்சனுக்கு வந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ வந்து அந்த பாத்திரம்லாம் கழுவியாச்சு, எல்லா வேலையுமே கிச்சனில் முடிஞ்சிருச்சு. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டு அந்த எடிட்டிங் வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ பாப்பாவை தூங்க வைக்கிறதுனால ரூமே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் எனக்கும் வந்து க்ரீன் டீ குடிக்கணும் மாதிரி இருந்தது. ஸோ க்ரீன் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி க்ரீன் டீயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. கொஞ்சோண்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நான் எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் அந்த லீஃப்லாம் போடுறேன். அந்த லீஃப்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ஈவினிங் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு வந்து கார்ன் சிப்ஸ் வந்து பொரிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். இந்த சிப்ஸ் வந்து கொல்லிமலை ஜாமான்னு சொல்லி மாதம் ஒவ்வொரு இடத்துலையும் போடுவாங்க இல்லையா, அங்கே வாங்கினது. 1/4 கிலோவை 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. அதில் தூசி மண் எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப விலை கம்மி. ஆனால் நம்ம நல்ல எண்ணெயில் குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். மளிகை ஜாமான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், ஏன்னா அதில் எண்ணெயில் பொரிச்சதுக்கு அப்புறமா போடுறதுக்காக. கொஞ்சோண்டு வந்து அந்த உப்பு, அதுக்கப்புறமா வந்து அந்த மிளகாய் தூள், அதுக்காக தான் அந்த குழந்தைங்க வந்து கார்ன் சிப்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக அது ரெண்டுத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து சிப்ஸ் நல்லா பொரிஞ்சுட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெய்லாம் இழுத்ததுக்கு அப்புறமா மேலே தூவி குளிக்கிட்டேன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் 15 நாள் கூட இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வாடையோ எதுவுமே வரவே வராது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சு பொரிச்சு கொடுங்க. நம்மளும் வீட்டில் சூப்லாம் செஞ்சோன்னா மேலே போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து வறுக்கல, கொஞ்சம் ஒரு 2 நாள் இருக்கிற மாதிரி மட்டும்தான் வந்து இன்னைக்கு வறுத்துக்கிட்டேன். எப்போதுமே ஈவினிங் எந்திரிச்சோடனே குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, அதனால வந்து இதை வறுத்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். பாப்பா எந்திரிச்சதுக்கு அப்புறமா கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தான் எந்திரிச்ச உடனே லைட்டாக மவுத் வாஷ் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா அவள் சாப்பிட்டுட்ருப்பா. இப்போ ஒரு 5:30 ஆகுது, அதான் வந்து பாலவீர் பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்குள்ளே நானும் வந்து நம்ம க்ரீன் டீ போட்டு மூடி வச்சுட்டு வந்திருந்தோம். அதில் அந்த லீவ்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் நீங்களே பாருங்கள். நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இதில் நீங்கள் ஹனி போட்டுக்கலாம், இல்லைனா லெமன் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி குடிக்கிறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இருக்கிற ஒரு கசப்பு துவர்ப்புன்னு சொல்லுவாங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நானும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் க்ரீன் டீ குடிக்க போகிறேன். ஆனால் ஈவினிங் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6:30 மணி மாதிரி நான் கொஞ்சம் காஃபி போட்டு குடிப்பேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 7 மணி இருக்கும். நான் அந்த குழம்பெல்லாம் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா. அதனால குழம்புல மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இருந்தால் நமக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோன்னா சப்பாத்திக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இப்போ நைட்டு வந்து நல்லா சுட சுட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ஸோ எப்போதுமே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு பசிக்கவே இல்லை. ஸோ அவங்களும் சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹாட் பாக்ஸில் இருக்கிறத நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட போகிறேன். விஷ்மயாவுக்கு வந்து கொஞ்சம் நெய் தடவி போடலாம். ஏன்னா அந்த குருமாலாம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தொட்டு சாப்பிட மாட்டா. அதனால் ஒரு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு பசும் நெய் போட்டு அவளுக்கு சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடும் வந்து திருப்பி போட்டுட்டு நிறைய நெய் போட்டோம்னா கொஞ்சம் ஏன்னா குழந்தைங்க உடனே சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ரொம்ப லேட் ஆகும். அதனால நல்லா கம்ப்ளீட்டாக நெய்யெல்லாம் தடவி போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அவளும் வந்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கும் ஊட்டுறது கரெக்டாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். இந்த DIML வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.